இந்த நாள் மிகவும் துயரமான நாள். நேற்று உயர்நீதிமன்றத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை நீக்க வேண்டும் என்று நான் தொடுத்திருந்த ரிட் மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 45 நிமிடம் என் வாதங்களை வைப்பதற்கு அந்த நீதியரசர்கள் நல்ல மனதோடு என்னை அனுமதித்ததற்கு நன்றி தெரிவித்துவிட்டு நேரடியாக அரசு மருத்துவமனைக்குத்தான் சென்றேன். அங்கே மரணத்தின் விளிம்பிலே உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த நிலையில் நினைவிழந்தவராக படுக்கையிலே காணப்பட்ட தியாகத்தின் இமயமாய் சிகரமாய் வரலாற்றில் அழியாத புகழை பெற்றுவிட்ட அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் புதல்வி பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். இன்னும் அதிகபட்சம் 48 மணி நேரம் அல்லது 72 மணி நேரத்திற்குள் இவர் மறையக்கூடும் என்று நினைத்தவாறு அவர் இருந்த இடத்தை பார்த்து கைகூப்பி வணங்கிவிட்டு இந்த மாமனிதர் எப்படி பொது வாழ்வில் ஒழுக்கத்தை, நேர்மையை, நாணயத்தை, எளிமையை, தியாகத்தை உழைக்கும் வர்க்கத்திற்காக மேற்கொண்ட போராட்டத்தை அனைத்து தரப்பினரையும் அனைத்து கட்சியினரையும் மனிதாபிமானத்தோடு மனிதநேயத்தோடு நேசிக்கும் பண்பு பெற்றிருந்த அவர் 1925 டிசம்பர் 26 திருவைகுண்டம் பெரும்பத்து என்ற இடத்திலே பிறந்த அவர் மாணவனாக மாணவர்களை திரட்டி 42 வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் புரட்சியிலே பங்கேற்று 18 வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி என்ற பதவிகளை வகித்த அந்த மாமனிதர் 7 வருடம் சிறைச்சாலை கொடுமையை அனுபவித்தார். 2 வருடம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு கட்டத்தில் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்துவிட்ட காவல்துறை அவரை கொண்டு போய் ஒரு சின்ன குன்றினுடைய உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி கொடுமையான சித்திரவதைகளை செய்தார்கள். அவர் அந்த தெற்கு சீமைக்கே உரிய அடர்ந்த முறுக்கிவிடப்பட்ட மீசையோடு காட்சியளித்த அவருடைய அந்த மீசையில் ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கினார்கள். அவ்வளவு கொடுமைகளையும் அவர் அனுபவித்த போதும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தூக்கிய செங்கொடியை தாழாமல் பிடித்துக் கொண்டுதான் உழைக்கும் வர்க்கத்துக்காக, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்காக, சாதிமத வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக, இலங்கை தீவில் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு விடியல் பிறக்க வேண்டும் என்பதற்காக நெஞ்சார தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் பற்றுக் கொண்டிருந்தவராக நான் அருகிலிருந்து அதை அறிந்தவன். அவர் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணமாக, எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக வாழ்ந்த அந்த மாமனிதர் தகைசால் தமிழர் என்ற விருதுக்கு பெருமை சேர்த்தவர். அவர் இதற்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒவ்வொரு முறையும் நான் அருகு சென்றிருக்கிறேன். கடந்த தடவை நான் போனபோது அவருக்கு நினைவு இருந்தது, பேசத்தான் முடியவில்லை. நான் ஒரு 5 நிமிடம் அவர் இதயத்தில் பதியும் விதத்தில் நான் பேசிவிட்டுத்தான் வந்தேன். அவர் இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து மறைந்தாலும் எப்படி செங்கொடி என்கின்ற ஒரு லட்சிய பதாகை என்றும் இந்த உலகத்திலே
பறந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறோமோ அதைப் போல தமிழ்நாட்டின் பொது வாழ்வில் அரசியல் உலகில் அழியாத புகழோடு குன்றாத கீர்த்தியோடு அந்த தகைசால் தமிழர் மாமனிதர் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் மறைவுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் தோழர்களுக்கும் அவரது உற்றார் உறவினர்களுக்கும் அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி வட்டாரத்திலே நடக்கக்கூடாத கலவரம் வந்தபோது வீட்டிலே படுத்திருந்த அவர் மாமனாரை அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதும் கூட அங்கே மாமனாருடைய சடலத்தை போய் பார்க்க போகாமல் அறிவித்திருந்த போராட்டத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு மூலையில் நடந்த போராட்டத்திற்கு அதிலே போய் கலந்து கொண்டார் அண்ணன் நல்லக்கண்ணு. ஆகவே அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு கட்சி தோழர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களது வீர வணக்கத்தை கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.